வணக்கம். இன்று நாம் ஒரு ஆழமான தேடலில் இறங்கப் போகிறோம். அந்த தேடல் உங்களை பற்றியது. ஆமாம், உங்களை உருவாக்கும் அந்த ரகசிய குறியீடு உங்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கு. பேராக்கா மணி எழுதிய மனித ஜீனோம் புத்தகத்தை ஒரு வழிகாட்டியா வச்சுக்கிட்டு அந்த மறைநூலை நாம பக்கம் பக்கமா புரட்டப் போறோம். நிச்சயமா. நாம யார், எங்கிருந்து வந்தோம் மாதிரியான கேள்விகளுக்குள்ள நாம போகப் போறோம். ஆமா, இது ஏதோ தத்துவம் மாதிரி கேட்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்பட்டமான அறிவியல். என்ன சொல்றீங்க? நம்ம உடம்புல இருக்கிற அந்த 100 ட்ரில்லியன் செல்களுக்குள்ள ஒரு பயணம் போகலாமா? கண்டிப்பா போகலாம். அந்த பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த புத்தகம் அதத்தான் செய்யுது. சிக்கலான அறிவியல் விஷயங்களை ரொம்ப எளிமையா ஒரு கதை சொல்ற மாதிரி விளக்குது. ஆமா, 100 ட்ரில்லியன் செல்கள், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உங்களை பத்தின முழு தகவலும் இருக்குன்னு சொல்றதே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஒரு செல்லிருந்து ஒரு முழு மனுஷனையும் உருவாக்கிடலாம். அந்த அளவு இந்த தகவல் அதுல இருக்கு. சரி, அந்த தகவலோட மையத்துக்கு போவோம். செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ், அதானே அதோட கட்டுப்பாடு அறை. அங்க அப்படி என்னதான் இருக்கு? அங்கதான் நம்மளோட பரம்பரை தகவல்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. புத்தகங்கள் மாதிரி. புத்தகங்களா? ஆமா, புத்தகங்கள் மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதத்தான் நாம குரோமோசோம்கள்னு சொல்றோம். மனித செல்கள்ல 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. 23 ஜோடி, அதாவது மொத்தம் 46. சரி, இந்த 23 ஜோடி புத்தகங்கள் ஒரு நூலகம்னா, அந்த புத்தகம் எந்த தாள்ல எழுதப்பட்டிருக்கு? அதோட மொழி என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. அந்த தாள் தான் டிஎன்ஏ. அதோட மொழி ரொம்ப சிம்பிள். வெறும் 4 எழுத்துக்கள் தான். 4 எழுத்துக்களா? ஆமா, டிஎன்ஏங்கிறது ஒரு முறுக்கிய ஏணி மாதிரி இருக்கும். அதான் அந்த பிரபலமான டபுள் ஹெலிக்ஸ் வடிவம். அந்த ஏணியோட படிகள் 4 வேதியியல் எழுத்துக்களால் ஆனது. அடினைன், அதாவது ஏ. ஜி, சரிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. ஏ, டி, சி, ஜி. இந்த 4 எழுத்துக்கள் தான் நம்ம எல்லாரையும் உருவாக்குது. ஆனா எப்படி? வெறும் 4 எழுத்துக்களை வச்சு எப்படி இவ்வளவு சிக்கலான ஒரு மனிதனை உருவாக்க முடியும்? அதுதான் இதுல இருக்கிற அழகு. இதுல ஒரு முக்கியமான விதி இருக்கு. ஏ எப்போதுமே டி கூட தான் ஜோடி சேரும். அதே மாதிரி சி எப்போதுமே ஜி கூட தான் ஜோடி சேரும். இது ஒரு அடிப்படை விதி. ஓஹோ, ஒரு பூட்டுக்கு சரியான சாவி மாதிரி. அதேதான். இந்த ஜோடி விதி தான் டிஎன்ஏ தன்னைத்தானே பிழையே இல்லாம நகல் எடுக்கவும், தலைமுறை தலைமுறையா தகவலை கடத்தவும் உதவுது. இந்த 4 எழுத்துக்களோட வரிசை தான் நம்மளோட கண்ணிறம், முடியோட தன்மை, ஏன் சில நோய்களுக்கான சாத்தியக்கூறுகள் வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இந்த மொத்த குறியீட்டு தொகுப்பத்தான் ஜீனோம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, இந்த புத்தகத்துல மனித ஜீனோம்ல சுமார் 30 பில்லியன் எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 3 பில்லியன், நம்பவே முடியல. நினைச்சு பாருங்களேன். அந்த 3 பில்லியன் எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினது நிலவுல மனிதன் காலடி வச்சதுக்கு இணையான ஒரு மாபெரும் அறிவியல் சாதனைன்னு ஆசிரியர் சொல்றார். அப்போ எனக்கும் உங்களுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் மரபணு அளவுல? அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். உங்களுக்கும் எனக்கும், ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எந்த 2 மனிதர்களுக்கும் இடையில மரபணு அளவுல 99.9% ஒற்றுமை இருக்கு. என்னது? 99.9%? ஆமாம், 99.9%. அப்போ அந்த மீதி இருக்கிற 0.1% வித்தியாசம் தான் நம்மளோட தோற்றம், குணம், உயரம்னு எல்லாத்தையும் தீர்மானிக்குதா? கரெக்ட். அந்த சின்ன சிறிய 0.1% தான் நம்மை ஒவ்வொருவரையும் தனித்துவமானவங்களா ஆக்குது. நாம எல்லோரும் ஒரே புத்தகத்தோட வெவ்வேறு பதிப்புகள் மாதிரி. இதுதான் மனித இனத்தின் மறைநூல். சரி, இந்த 3 பில்லியன் எழுத்துக்கள் கொண்ட புத்தகம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா வெறும் எழுத்துக்களை எப்படி வேலை செய்யுது? ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் கையில இருந்தா மட்டும் போதுமா? அதை படிச்சு சமைக்க வேண்டாமா? அருமையான உமை. அந்த சமையல் குறிப்பு புத்தகம் தான் நம்ம ஜீனோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட செய்முறை குறிப்பு தான் ஜீன். ஓகே, ஜீன். நம்ம ஜீனோம்ல சுமார் 25,000 ஜீன்கள் இருக்குன்னு கணக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொரு ஜீனும் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை, அதாவது புரோட்டீனை உருவாக்குறதுக்கான செய்முறை. புரதங்கள், புரோட்டீன்கள், அவைதான் நம்ம உடலோட உண்மையான வேலைக்காரர்கள்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நம்ம உணவை செரிக்க வைக்கிறது, நோய்களை எதிர்த்து போராடுறது, நம்ம செல்களுக்கு வடிவத்தை கொடுக்கறதுன்னு சுருக்கமா சொன்னா நம்ம உடம்புல நடக்கிற அத்தனை வேலைகளும் செய்யறது இந்த புரதங்கள் தான். அப்போ அந்த செய்முறை குறிப்பு, அதாவது ஜீன், எப்படி சமைக்கப்பட்டு ஒரு புரதமா மாறுது? இது அறிவியல்ல சென்ட்ரல் டாக்மா, அதாவது மைய கோட்பாடுன்னு சொல்வோம். இது 2 முக்கிய படிகள்ல நடக்குது. முதல் படி டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா படியெடுத்தல். ஆமா, டிஎன்ஏங்கிறது ஒரு விலைமதிப்பில்லாத மூலநூல் மாதிரி. அது செல்லோட கட்டுப்பாட்டு அறையான நியூக்ளியஸை விட்டு வெளியவே வராது. ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்.
சரி. அதனால நமக்கு தேவையான ஜீன் இருக்கிற இடத்துல அந்த தகவல் மட்டும் ஆர்என்ஏ என்ற இன்னொரு மூலக்கூறுக்கு நகல் எடுக்கப்படும். ஒரு புத்தகத்தோட பக்கத்தை போட்டோகாப்பி எடுக்கிற மாதிரி. ஓ, அப்போ ஆர்என்ஏ ஒரு தற்காலிக மகள். மூல நூலை பத்திரமா வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும் ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து என்ன நடக்கும்? அந்த ஆர்என்ஏ நகல் நியூக்ளியஸை விட்டு வெளியே வந்து செல்லுல இருக்கிற புரோட்டீன் தொழிற்சாலைக்கு, அதாவது ரைபோசோம்களுக்கு போகும். இதுதான் 2வது படி, டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்த்தல். ஆமா. ரைபோசோம் அந்த ஆர்என்ஏல இருக்கிற எழுத்துக்களை வாசிக்கும். ஒவ்வொரு 3 எழுத்தும். உதாரணமா UAG, GGC மாதிரி. அது ஒரு சரிசமப்பட்ட அமினோ அமிலத்தை குறிக்கும். ஒரு மொழி மாதிரி 3 எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி. அதேதான். ரைபோசோம் அந்த வரிசைய படிச்சு அதுக்கேத்த மாதிரி அமினோ அமிலங்களை ஒன்னு பின்னாடி ஒன்னா ஒரு சங்கிலி மாதிரி கோர்க்கும். அந்த நீண்ட அமினோ அமில சங்கிலி தான் புரதம். சுருக்கமா சொன்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து புரதம். இதுதான் உயிரோட மைய ஓட்டம். மிக சரி. டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன். கேட்கவே ஒரு அற்புதமான ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்முறை மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஜினோம் வெறும் செய்முறை குறிப்புகளை மட்டும் கொண்டிருக்கல, அது நம்மளோட கதையையும் சொல்லுதுன்னு புத்தகம் குறிப்பிடுது. குறிப்பா நம்ம பரிணாம வளர்ச்சியோட கதை. ஆமா, நம்ம டிஎன்ஏ ஒரு வரலாற்று ஆவணம். அதுல மிக முக்கியமான ஒரு துப்பறியும் கதை நம்ம குரோமோசோம்களோட எண்ணிக்கையில இருக்கு. ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான புதிர். சிம்பான்சி, கொரில்லா மாதிரி நம்ம நெருங்கிய உறவினர்களுக்கு 24 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. ஆனா நமக்கு மட்டும் 23 ஜோடி தான். ஒரு ஜோடி எங்க போச்சு? ஏற்படுத்தும். ஆனா மனித இனத்துல இது எப்படி நடந்தது? அதற்கான விடை நம்ம 2வது குரோமோசோம்ல இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்களோட 2 தனித்தனி குரோமோசோம்கள் நுனியில ஒன்னா இணைஞ்சு நம்மளோட சிம்மைக்கு பெரிய 2வது குரோமோசோமா உருவாகியிருக்கு. அப்படியா? 2 சின்ன புத்தகத்தை ஒன்னா ஒட்டி ஒரே பெரிய புத்தகமா மாத்துன மாதிரி. அப்போ நாம ஒரு குரோமோசோம இழக்கல, 2 குரோமோசோமும் ஒன்னா சேர்த்திருக்கோம். அதேதான். இதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல இது வெறும் ஊகம்தானா? மிக வலுவான தடவியல் ஆதாரம் இருக்கு. இதுதான் இந்த துப்பறியும் கதையோட உச்சக்கட்டமே. சாதாரண ஒரு குரோமோசோம்ல நடுவுல சென்ட்ரோமியர்னு ஒரு பகுதியும், முனைகள்ல டெலோமியர்கள்னு பாதுகாப்பு உரைகளும் இருக்கும். சரி. ஆனா விஞ்ஞானிகள் நம்ம 2வது குரோமோசோமை ஆராய்ஞ்சப்போ ஆச்சரியமான ஒன்ன கண்டாங்க. நம்ம 2வது குரோமோசோம்ல நடுப்பகுதியில செயலற்ற 2வது சென்ட்ரோமியரோட எச்சங்கள் இருந்துச்சு. அடேங்கப்பா. அது மட்டும் இல்ல, குரோமோசோமோட முனைகள்ல மட்டும் இருக்க வேண்டிய டெலோமியர்களோட எச்சங்கள் அதோட நடுப்பகுதியிலயும் இருந்துச்சு. நம்பவே முடியல. 2 குரோமோசோம் நுனியோட நுடி இணைஞ்சதுக்கான மிக தெளிவான மறுக்க முடியாத ஆதாரம் இது. அந்த விபத்தோட தழும்புகள் இன்னும் நம்ம டிஎன்ஏல இருக்கு. ஆமா, மரபணு அளவுல ஒரு ஸ்மோக்கிங் கன் மாதிரி. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1955 வரைக்கும் மனிதர்களுக்கு 24 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குன்னு தான் விஞ்ஞானிகள் நம்பிட்டு வந்ததா புத்தகம் சொல்லுது. ஆமாம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இந்த தவறு பாடப்புத்தகங்கள்ல இருந்துச்சு. 1921ல தியோஃபிலஸ் பெயிண்டர் என்ற அறிஞர் தவறா 24 ஜோடிகள்னு கணிச்சிட்டார். ஒரு நிமிஷம். அறிவியலோட அடிப்படை பாடப்புத்தகங்கள்ல 30 வருஷமா ஒரு பெரிய தவறு இருந்தாதா? யாரும் அதை சரிபார்க்கவே இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. இது அறிவியலோட பலவீனத்தை இல்ல, அதோட மிகப்பெரிய பலத்தை காட்டுது. அறிவியல் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் ஒரு செயல்முறை. கடைசியா 1955ல சிறந்த நுண்ணோக்கிகள் வந்த பிறகு ஜோஹின் ஜியோ மற்றும் ஆல்பர்ட் லெவன் ஆகியோர் அது 23 ஜோடின்னு துல்லியமா கண்டுபிடிச்சு ஒரு நீண்டகால பிழைய திருத்தினாங்க. தவறு நடந்தது. ஆனா கடைசியில அறிவியல் உண்மையை கண்டுபிடிச்சது. அதுதான் முக்கியம். சரி, இது ஒரு கோழி முட்டை புதிர் மாதிரி இல்லையா? என்ன புதிர்? டிஎன்ஏவை படிச்சு புரதங்களை உருவாக்க புரதங்கள் தேவை. ஆனா அந்த புரதங்களை உருவாக்க டிஎன்ஏல இருக்கிற செய்முறை தேவை. இந்த சுழற்சி எப்படி ஆரம்பிச்சது? எது முதல்ல வந்தது? டிஎன்ஏவா இல்ல புரதமா? மிகச் சரியான கேள்வி. இதுதான் உயிரோட தோற்றம் பத்தின மிக அடிப்படையான புதிர். டிஎன்ஏ தகவல்களை சேமிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட், புரதங்கள் வேலை செய்யறதுல எக்ஸ்பர்ட். அப்போ உயிர் எப்படி தோன்றி இருக்கலாம்? இங்கதான் புத்தகம் ஆர்என்ஏ உலகம்ங்கிற ஒரு கருதுகோளை முன்வைக்குது. ஆமாம், அதாவது ஆரம்பகால உயிரினங்கள்ல டிஎன்ஏ மற்றும் புரதங்களோட வேலைய ஆர்என்ஏ மட்டுமே செஞ்சிருக்கலாங்கிறது தான் இந்த கருதுகோள். ஆர்என்ஏ ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. சரியா சொன்னீங்க.
ஏன்னா ஆர்என்ஏக்கு ஒரு தனித்துவமான திறமை இருக்கு. அதனால தகவல்களையும் சேமிக்க முடியும் டிஎன்ஏ மாதிரி. அதே சமயம் சில வேதிவினைகளை ஊக்குவிக்கவும் முடியும் புரதங்கள் மாதிரி. அப்போ அந்த கோழி முட்டை புதிருக்கு விட கிடைச்சிருச்சு. உயிர் தோன்றதுக்கு தேவையான 2 முக்கிய வேலைகளையும் ஆர்என்ஏங்கிற ஒரே மூலக்கூறு செஞ்சிருக்கலாம். ஆமா, காலப்போக்குல பரிணாம வளர்ச்சியில இந்த வேலைகள் பிரிக்கப்பட்டுச்சு. டிஎன்ஏ ஆர்என்ஏ விட நிலையானது. அதனால அது தகவல்களை சேமிக்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டுச்சு. புரதங்கள் ஆர்என்ஏ விட திறமையா வேலை செய்யும். அதனால அது வேலைக்காரர்களா மாறிடுச்சு. பாவம் ஆர்என்ஏ ஒரு காலத்துல ராஜாவா இருந்தது, இப்போ வெறும் ஒரு தூதுவர், அதாவது மெசஞ்சர் மட்டும்தான். அப்படிதான் சொல்லலாம். இன்று பேராசிரியர் க. மணி அவர்களின் மனித ஜினோம் புத்தகத்தின் மூலம் செல்லோடு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன நூலகத்திலிருந்து தொடங்கி மனித இனத்தோட பரந்த வரலாறு வரை ஒரு வியப்பூட்டும் பயணத்தை மேற்கொண்டோம். ஆமா, நம்ம டிஎன்ஏ வெறும் உயிரியல் குறியீடு மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்று ஆவணம், ஒரு துப்பறியும் கதைங்கிறத உணர்ந்தோம். சிம்பன்சியுடனான நம்ம குரோமோசோம் இணைப்பு முதல் உயிரோட முதல் மூலக்கூறான ஆர்என்ஏ வரை எல்லா கதையும் நமக்குள்ளேயே எழுதப்பட்டிருக்கு. ஆமா, நான் யார் என்ற கேள்விக்கான பதில் நமக்குள்ள எவ்வளவு ஆழமா பொறிக்கப்பட்டிருக்குன்னு இது காட்டுது. இந்த ஆய்வு உங்களுக்குள்ள பல புதிய சிந்தனைகளை தூண்டியிருக்குன்னு நம்புறோம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நம்ம புரதங்களை உருவாக்குற ஜீன்களை பத்தி பேசணும். ஆனா நம்ம 3 பில்லியன் எழுத்துக்கள் கொண்ட ஜீனோம்ல வெறும் 2% மட்டும்தான் இந்த ஜீன்கள். ஆமா, மீதமுள்ள 98% பகுதிய விஞ்ஞானிகள் ஒரு காலத்துல ஆணவமா குப்பை டிஎன்ஏ, ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னு அழைச்சாங்க. நமக்கு அதோட செயல்பாடு புரியாததால அதுக்கு குப்பைன்னு பேர் வச்சோம். ஆனா இப்ப நமக்கு தெரியுது அது குப்பை இல்ல. அதுதான் நம்ம மரபணுக்களோட சிம்பொனியை இயக்குற நடத்துனர். அதேதான். அந்த 98% பகுதி மற்ற ஜீன்களை எப்போ எப்படி இயக்கணும், எப்போ அணைக்கணும்னு கட்டுப்படுத்துற கோடிக்கணக்கான சிக்கலான சுவிட்சுகள் மாதிரி செயல்படுது. ஒரு சிம்பொனில ஒரு சின்ன இசைக்குறிப்பு மாறுனா எப்படி அந்த முழு இசையுமே மாறிடுமோ, அதுபோல இந்த ஸ்விட்ச்கள்ல ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் மனிதர்களாகிய நம்ம கிட்ட, குறிப்பா நம்ம மூளையோட வளர்ச்சியில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். இத பத்தி சிந்திச்சு பாருங்க.